புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளம் பவளம் 2 நாளா புதினம் செய்யலாம் போச்சு. உன் சண்முகம் வந்தவனே? ஓமாப்பா, 2 நாள் வந்து போனவன். அப்ப என்ன சொன்ன நீ? நான் சொன்னேனப்பா, அவர் இந்த பேசாக்களுக்கும் இந்த இந்திரா விழாவுக்கும் போட்டேன். ஓமப்பா, இந்த விசாக்கள் இந்திர விழாக்களுக்கு போய் தெரிஞ்சபடியால் புதினம் செய்ய போச்சு. சரி பவளம், கொஞ்சம் தண்ணி வெண்ணிய தாவே குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவோம். ஓமப்பா, கொண்டு வாரேன். கல்யாண வீடண்டா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், செத்த வீடண்டாலும் நான் தான் சவமா இருக்கணும் என்ற மனநிலை இஞ்ச கனவேருக்கு இருக்கு. முந்தி அரசியல்வாதிகளிட்டையும் அதிகாரிகளிட்டையும் இருந்த இந்த வருத்தம் இப்ப மத குருமார் சிலருக்கும் தொத்த தொடங்கி இருக்கா. அதிலையும் எங்கட இனத்தின் வலியை சொல்லுற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கூட சிலர் தாங்கள்லாம் தலைப்பா கட்டி முன்னுக்கு நின்று செய்யணும் என்று அடம் பிடிக்கிறதால உள்ளுக்க லேசா குழப்பமா. இனப்படுகொலை நடந்து முடிஞ்ச பிறகு செத்தவைக்காக அழுகிறதுக்கும் அவை இந்த சாவுக்கு நீதி கேட்கிறதுக்கும் மகிந்த அரசாங்கம் விடையில. அதால முதலில் 3 வருஷமும் ஒளிச்சு மறைச்சு ஏதும் கோயில் வழிபாடுகள் மாதிரி தான் திட்டமா நினைவேந்தல் நடந்தது. 4 வருஷத்துக்கு பிறகுதான் முள்ளிவாய்க்காலில் சில இடங்களை ஆமி கைவிட்டது. அதுக்கு பிறகுதான் முதல் முறையா எங்க இனப்படுகொலை நடந்ததோ அதே முள்ளிவாய்க்காலில் 2013ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடந்தது. அப்ப கூட ஆமியும் அரசாங்கமும் அஞ்சலி செய்தால் ஆக்கினை குடிப்பின வேண்ட பயத்தில் முள்ளிவாய்க்காலில் இருந்த சேர்ச்சில கூட்டு பிரார்த்தனை மாதிரி தான் இந்த நினைவேந்தலை ஒழுங்கு செய்தவர். பிறகுதான் மெல்ல மெல்ல எங்கட ஆக்களுக்கு துணிவு வந்து இப்ப முள்ளிவாய்க்கால் தூவி இருக்கிற இடத்துல பொதுவான நினைவேந்தலை செய்ய வெளிக்கிட்டவர். மகிந்த அரசாங்கம் கவுண்டு நல்லாட்சி அரசாங்கம் வந்த பிறகு கெடுபிடி கொஞ்சம் குறைஞ்சதாலையும் மாகாண சபைக்காரர் நினைவேந்தலை பொறுப்படுத்த செய்ததாலையும் பிரச்சனைகள் பெருசா வரையில. அதுக்கு பிறகு அங்க முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலத்துல விசாரணை கண்காணிப்பு கண்டு சின்ன சின்ன கெடுபிடிகள் இருந்தாலும் நிகழ்வை நடத்தாமல் விடக்கூடிய அளவு பிரச்சனைகள் நடக்கல. ஆனா எங்கட ஆக்கள்லாம் இந்த நிகழ்வை யார் முன்னுக்கு நின்று செய்கிறது கண்டு கனகாலமா பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒருக்கா மாகாண சபைக்காரர் தாங்கள்லாம் இதை செய்யணும் எண்டிச்சின. பிறகு கேம்பஸ்காரர் தாங்கள்லாம் செய்யணும் எண்டிச்சின. இதால நினைவேந்தல் கட்டமைப்பு கொண்டு உருவானது. அதையும் சில அரசியல் கட்சிகள் குழப்பி அடிக்க வெளிக்கிட்டவ. ஆனால் பிறகு அது ஒரு மாதிரி அடங்கிட்டது. இப்ப என்னென்றால் எங்கட சேர்ச்சில தான் முதலா நினைவேந்தல் செய்தது. அதால நாங்கள்லாம் நினைவேந்தலை முன்னுக்கு நின்று செய்யணும் என்று சில பாதர்மர் அங்கத்தை ஜனத்திட்ட சொல்லுகினவா. அப்படி தங்களுக்கு முன்னுரிமை அளிக்காட்டி முதல் முறை செய்த மாதிரி முள்ளிவாய்க்கால் தூவி அடியில நினைவேந்தல் நடக்கேக்க தங்கள ஊர் ஜனத்தை சேர்ச்சுக்கு கூப்பிட்டு அங்க புரிம்பா தாங்கள் ஒரு நினைவேந்த பிரார்த்தனையை செய்ய போறோம் என்றும் அந்த பாதர்மர் சொல்லி இருக்கிறார். இப்படி நினைவேந்தரில் கூட ஈகோ பார்த்து தான் இப்ப ஈரத்துண்டு கூட இல்லாம ஈனப்புறவியலா ஈழத்தமிழர்கள் அலைகிறோம் கண்டியலோ. பவளம் இஞ்ச கண்டியே புதுனத்தை? ஓமப்பா, கேட்டேன். இஞ்ச ஆனைக்கு பூனைக்கு யார் மணி கட்டுற குடுமிப்படி சண்டையா கிடக்கு கண்டியே.